தம்பி அடிக்க போய் காப்பாத்திக்கியா? என்னடா ஆச்சு? அதாயா நீங்க வேலை சேர்த்த அந்த கணேசன் பையன் உங்க தம்பி அடி அடியில அடிக்கிறாளியா? கணேசன் ஏன் தம்பி அடி அடியில அடிக்கிறான்? இன்னேற வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இப்பதான் பாத்ரூம்குள்ள போறான். பாத்ரூம் சோக்கு பண்றாரா? சோக்கு ஐயா அவன் கூட சேர்ந்து எதுவும் மேய்ச்சி கீச்சி பழகி இருக்கீங்களா? இங்க கூப்பிடுங்க பாக்கலாம். டேய் கணேஷ், கணேஷ் எப்படி வருவான்? எப்படி வருவாங்கிறேன். அங்கதான் அடிச்சு பிரிச்சு மேய்ச்சிக்கு இருக்கால. கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களாவா? என்ன வச்சு காமெடி கீமெடி எதுவும் ட்ரை பண்றீங்களா? பாப்பு வச்சுட்டாரா? பாத்தியா அவன் இங்கதான் இருக்கிறான். குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றியா? ஏண்டா அவன் எவ்வளவு அமைதியா வந்து நிக்கிறான். அவன் மேல மீன்படி சொல்றியாடா? இங்க அமைதியா தாயா வந்து நிப்பா. அங்க எல்லா நாட்டிலயும் பண்ணாலியா? 2 கண்ணால பார்த்தலியா? இவன் சாதாரண மனுஷன் கிடையாதியா. கூடு விட்டு கூடு வாயிர குட்டி சாத்தாலியா மாட்டானியா? ஐயா அது நெஞ்சில ரத்தக்கலை இருக்கு பாருயா. என்னன்னு கேளுயா, என்னன்னு கேளுயா. எங்கடா இருக்கு ரத்தம்? உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியமா? நீங்க பாக்குற கேப்புல ரத்தத்தை ஸ்டாப் போட்டு உரிகிற மாதிரி உறிஞ்சிட்டாலியா? பெரிய ரத்த காட்டேரியா இருப்பா போல. டே இது உனக்கே ஓவரா தெரியல. மண்டோட வேற ஆட்டாளே. என்னையா நான் சொன்னா நம்ப போறீங்க? உங்களுக்கு பட்டாத்தாலியா தெரியும். உங்க தம்பிக்கு என்னாச்சு? நீங்களாவது போய் பாட்டு வாங்கயா. என் தம்பிக்கு ஒண்ணும் ஆகாதுடா. என் தம்பி மேல ஒரு பய கை வைக்க முடியாது. என்னது கைய வைக்க முடியாதா? அவன் காலை வச்சு மிதின்னு முதிச்சுக்கிறீக்கா. சரி நீங்க எக்கடாவது கெட்டு போங்க. நம்ம கார் நடு ரோட்ல நிக்குது. அதை யாரையாவது விட்டு பாட்டு சொல்லுங்க, அப்ப தெரியும். என்னது காரை விட்டுட்டு வந்துட்டியா? என்னடா குழப்புற? தம்பி கணேஷ் நீ போய் அந்த காரை எடுத்துக்கிட்டு தம்பியை கையோட கூப்பிட்டு வா. என்ன மூளையா அவங்களுக்கு? அடிச்சோட விட்டே பாட்டு வர சொல்றாங்க. முன்னேறிட்டாங்க. அவன் வரட்டும்டா. டே உனக்கு இருக்குடா பொருடா. ஐயா இவனை ஃபாலோ பண்றதாயா ஏன் வேலை? பாருயா பாருயா கண்டுபிடிக்கிறேன். என்ன கதவு தானா திறக்குது? எனக்கு வேலை என்ன இருப்பாரா? உன்னை மாட்டி விட ஏன் வேலை? அங்க அடிச்சுக்கிற நீ தான்டா. உள்ளத சொல்றா. இல்ல உள்ளத சொல்றா. இல்ல போய் பேசாதடா. இல்ல நீதான்டா. நான் இல்ல நீதான்டா. நான் இல்ல நீதான்டா. என்ன ரெட்டிட்டா? பக்கத்துல ஒரு வேலை கூட காணவே. திருமுறை வரானே. நான் இல்லன்னு சொன்னா நம்ப மாட்டியா? நீதான்டா. நான் இல்ல கொய்யால நீதான்டா. டவுட் கிளியர் ஆச்சா? இன்னைக்கு உன் டவுட் கிளியர் ஆச்சு. வர மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்க ஐயாவோட டவுட் கிளியர் ஆகும். ஃபைனல் செட்டில்மெண்ட். அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வரேன்னு சொன்னாங்க. அம்மா எதுக்கு? நீதான் உட்கார்றது. ஐயா ஐயா டிஸ்டர்ப் பண்ணிட்டோயா? இருந்தாலும் வெரி கிரேட்டியா. அவன் மனுஷனத்தான் வேலைக்கு வைப்பாங்க. நீங்க பேய வேலைக்கு வச்சிருக்கீங்கயா. டேய் ஏண்டா இப்படி பண்ற? நான் எங்க பண்றேன்? எல்லாம் அவதே பண்றான். அவன் ஒருத்தத்தை அவனுக்குள்ள இன்னொருத்த மிரண்டு போயிட்டியா. டேய் என்ன நிம்மதியா தண்ணி அடிக்க விடுறா. தண்ணி இன்னைக்கு நல்லாலும் நாளைக்கு அடிக்கலாமியா. உசுறு போதியா, உசுறு போது போன உசுறு திரும்ப வருமா? அது உள்ள இருக்க யார் தெரியுமா? நீங்க ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கல. அதாயா குத்தி கொண்டைக்கல முனி. அவன் தாயா உள்ள இருக்கா. உள்ள இருந்து வந்து ஒரு கத்துறா பாரு. உச்சாந்தலையில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் ஆடுது. டேய் உனையாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தான்டா கொண்டு சேர்க்கணும். எதையாவது நம்புற மாதிரி சொல்றியாடா? விதியை யாராலையா மாத்த முடியும்? யாரால மாத்த முடியும்? இந்த வீட்டுல 2 பாடை ரெடி பண்ணி வையா. டேய் முனி ஓ டைம் ஒர்க் அவுட் ஆகி போச்சுடா. உங்க பொண்ணு கத்துது. டயம் ஒர்க் அவுட் ஆகி போச்சு. போங்க ஓடுத பாரு. சொன்னா நம்புறாங்களா? என்னம்மா என்ன ஆச்சு? என்னம்மா நீங்க
கணேஷ் ஒருத்தனை வேலைக்கு வச்சிங்கல்ல, அந்த பாடி கார்டு அடிக்கும் போது நான் வீடியோ எடுத்து அதெல்லாம் இப்ப பாத்துட்டு இருந்தேன். அவன் பின்னாடி வேற யாரும் தெரியறாங்க. சம்திங் ராங். நீங்களே பாருங்க. வேற ஒருத்தன் தெரியறானா? எங்க போடு. பாருங்கப்பா. சொன்னது சரிதான். முனியேவா? ஏய், பிள்ளைய ஜாக்கிரதையா பாத்துக்கடி. நீங்க 2 பேரும் இந்த ரூமை விட்டு வெளியே வரவே கூடாது. எது வேணும்னா நான் கூப்பிடுறேன். வெளியே வந்தீங்க தொலைச்சு விடுவேன். என்னையா எச்சு இத்தனை தடவை முழுங்குறீங்க? பேய் ஏதாவது பாத்தீங்களா? முகம் அரண்டு போயிருக்கேன். அவன் மேல இருக்கிறது முனி பேய் தாண்டா. ஒத்துக்கிறீங்களா? இப்ப நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம்ம ஊர்ல நிறைய கோயில் இருக்கு. அதுல சூழத்துக்கு மேல 3 எலுமிச்சம்பழத்தை ஊண்டி வச்சிருப்பாங்க. எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து நம்ம தானில வச்சு இழுத்து பொத்தி தூங்கலாம். அதுல என்ன இன்னொரு வழி இருக்கு. மசூதிக்கு போனோம்னா சாம்பிராணி போட்டு பொசு பொசுன்னு ஊதுவாங்க. இதுதான் பேய்க்கு ஏத்த மருந்து. ஏண்டா சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கிற? நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறியா? அப்புறம் என்ன அவளை சொல்றேன்? ஏன் மனுஷனா இருந்தாலும் ஆளை வச்சு அடிச்சு கொள்ளலாம். பேயாச்சு. நாளைக்கு வேற மகா சிவராத்திரியா. உங்களை கொள்ளணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்கா. உங்களை கொடுக்கல நாய் இருக்கு. நீங்க அவளை குத்தி கொண்டீங்க. நான் இல்லையா பாவம் செஞ்சு? அவன் மனுஷனா இருந்தா என்ன, பேயா இருந்தா என்ன, இந்த தண்டபாணியை ஒண்ணும் செய்ய முடியாதா? பாம்பேல எனக்கு தெரிஞ்ச மஸ்தான் பாய் ஒருத்தர் இருக்காண்டா. எப்பேற்பட்ட பேயை ஓட்டிடுவான். பேய் ஓட்டுறதுல கிங்கு. அவன் போன் நம்பர் தர்றேன். உடனே அவனை பரப்பிட்டு வர சொல்லு. அந்த முனியா இல்ல நானாங்கிறத பாத்துறேன். ஐயா ஏன்டா இப்படி கத்திருக்க? நேரம் தெரியாம எங்கடா போய் தொலைங்க? ஐயா உங்க தம்பிய என்னடாச்சு? நீங்களே வெளில வந்து பாருங்க. ஹலோ. மஸ்தான் பாய் வந்துட்டாரு. ஐயா இதுதான் மஸ்தான் பாய் தங்கி இருக்க ரூம். கூப்பிடுறா. மஸ்தான் பாய். ஐயாப்பா அதான் காலிங் பெல் இருக்குல்ல, அதை அடியாண்டா. ஐயா அவர் எந்த நேரத்துல எந்த பேய ஓட்டிக்கு இருக்காருலே தெரியலையே. ஐயாவா நீங்க முன்னாடி போங்க. வணக்கம் மஸ்தான் பாய். சொல்லுங்க. சொல்றேன் ஐயா, எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இப்ப கணேஷ் உடம்புல இருந்து முனி அனுப்பணும். அவ்வளவுதானே? கணேஷ் உடம்புல இருந்து அனுப்பிச்சிருவீங்க. அவன் வேற யார் உடம்புலையாவது பூந்து என்ன கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? மஸ்தான் பாய், நீங்க முனிய பிடிச்சி அவனுக்கு என்னென்ன வேணும்னு கேளுங்க. அவ்வளவு நான் செஞ்சிடறேன். உயிரை கேட்பான். கரெக்ட், உயிரை தான் கேட்பான். அதான் என் தம்பி உயிரை எடுத்துக்கிட்டானே, அவன்கிட்ட இருந்து எப்படியாவது நீங்க தான் என் உயிரை காப்பாத்தணும். இன்னைக்கு மகா சிவராத்திரி. இன்னைக்கு தான் என் உயிரை எடுக்கிறதா சொல்லி இருக்கான். நான் யாருன்னு தெரியுமா? யாரு? மஸ்தான் பாய் தானே. அவன் வேற ரூம்ல இருக்காண்டா.